முகமது யார்? இந்த முகமது என்று நம்ம பார்க்கிறோம். ப்ராஃபெட் முகமது என்றால் ரொம்ப ஃபேமஸ். இனத்துக்கு ஃபேமஸ் என்றால் அவர் தான் குரானை எழுதினவர். அவர் குரானை எழுதினார், ரொம்ப ஃபேமஸா இருக்கிறார். அந்த வெளிப்பாடு எங்க வந்தது நம்ம பார்க்கிறோம். பார்க்கிறதான வெளியிலே அவர் ஒரு குகையில உட்கார்ந்து கொண்டிருந்தாராம், தியானம் பண்ணிக்கொண்டு. அப்பொழுது கெப்ரியேல் தூதன் தோன்றினாராம். தோன்றி அவருக்கு வெளிப்பாடை கொடுத்தாராம். என்னென்ன வெளிப்பாடு என்று குரான் ஃபுல்லா எழுதியிருக்கிறார். அதுதான் வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடுல ஒரு 5 இல்ல ஒரு 4 முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கணும். என்ன பாயிண்ட்ஸ் என்றால், இயேசு கடவுள் இல்லை, இயேசு ஒரு தீர்க்கதரிசி, இயேசு அல்லாஹ்வாலே அனுப்பப்பட்டதான ஒரு இறை தூதன், இயேசு சிலுவையிலே மரிக்கவில்லை. முக்கியமான காரியம். பைபிள்ல நம்ம பார்க்கிறோம், கபிரியேல் தூதன் மறைநிலத்தில் தோன்றி நற்செய்தியை அவன் சொல்கிறான். என்ன நற்செய்தி? ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், அப்புறமா நீ ஒரு மகனை பெற்றெடுப்பாய், அந்த மகனுக்கு இயேசு என்று பெயரிடுவாய். இயேசு என்றால் என்ன? பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்குற ஒரு தேவ ஆட்டுக்குட்டி. ஆனால் முகமது இடத்திலே என்ன சொல்கிறான் கெப்ரியேல் தூதன்? இயேசு மரிக்கப்படவில்லை. இது யாருடைய பேச்சு? முழுக்க முழுக்க முகமதோட மைண்டை மாத்தினவன் கெப்ரியேல் கிடையாது, அவன் சாத்தான், இஸ் லூசிபர். அவன் முகமதை மைண்டை மாத்தி, முகமதை ஏமாத்தி அவன் என்ன சொல்கிறான் என்றால், இயேசு மரிக்கப்படவில்லை, இயேசு தூது, இயேசு வெறும் தூதன், இயேசு வெறும் தீர்க்கதரிசி, இயேசு கடவுள் இல்லை என்று. நம்ம ஐசையால நம்ம வாசிக்கிறோம் 6:9 நீங்க வாசிங்கன்னா அதுல சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா என்று வசனம் இருக்குது. நித்திய பிதா. இயேசு ஒரு வெறும் இறை தூதன். இயேசு ஒரே ப்ராஃபெட் என்று அவன் அவன் மைண்டை மாத்தி தப்பான வெளிப்பாடை அவன் கொண்டு அவன் தப்பான உபதேசத்தை கொண்டு இன்னைக்கு முஸ்லிமும் கிறிஸ்துவனும் ஒரு தனிப்பட்ட ஒரு டிவைடட், எப்பவுமே சண்டை, எப்பவுமே பிரச்சனை என்று இன பிரச்சனை, எப்பவுமே டிபேட். இயேசு மரிக்கப்பட, இயேசு கடவுள் இல்லை, இயேசு மரிக்கவில்லை, இதே டிபேட். யாரால? கெப்ரியேல் தூதன் என்றார்கள். கெப்ரியேல் தூதன் நற்செய்தியை எடுத்துக்கொண்டு வருகிறதான தான் கெப்ரியேல் தூதன். தப்பான உபதேசத்தை பிரசங்கிக்கிறவன் கெப்ரியேல் தூதன் கிடையாது. தப்பான உபதேசத்தை பிரசங்கிக்கிறவன் சாத்தான். சாத்தான் தான் மைண்டை மாத்துறது, சாத்தான் தான் நம்மளை டிசீவ் பண்றது. போயிட்டு என்ன சொல்கிறான்? யார் இடத்தில்? ஆதியிலே நம்ம படிக்கிறோம், ஆதியாகமத்தில் நம்ம என்ன படிக்கிறோம் என்றால், ஏவாள் இடத்துல போய் இந்த பழத்தை சாப்பிடு, இந்த பழத்தை சாப்பிட்டா நீ கடவுள் போல ஆயிடுவே. இங்க பாத்தீங்கன்னா அந்த மைண்டை மாத்திர டிசீவ் பண்றது ஒருத்தரை. அந்த மாதிரி முகமது டிசீவ் பண்றான். என்னுடைய அன்பான முஸ்லிம் நண்பர்களே, உங்களுக்காக இயேசு வந்தார். உங்களுக்காக அவர் மரித்து, அவர் உங்க பாவத்தை அவர் தன் மேலே சுமந்து அவர் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். நீங்க பரலோகத்துக்கு போகலாம். இயேசு உண்மையான தேவன். நம்ம ஐசையால நான் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா என்று சொல்கிறார். வசனம் சொல்கிறது. ஆண்டவர் ஒரு குறிப்பிட்டதான ஒரு காரியத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாம் பிறக்கிறதுக்கு முன்னே நான் இருந்தேன் என்று சொல்கிறார். அப்போ சொன்ன பிறகு அங்க இருக்கிறதான அந்த வேத பாரகர்கள், அப்புறமா அங்க இருந்த யூதர் மக்கள் கல் எடுத்துட்டாங்க அடிக்கிறதுக்கு. ஏன் கல் எடுத்துட்டாங்கன்னா, அப்போ உன்னை நீ கடவுள்னு சொல்றியா, அப்போ உன்னை கடவுள்னு சொல்றியா அப்படின்னு ஒரு மைண்ட்ல அவங்க கல் எடுக்கிறாங்க அடிக்கிறதுக்கு. ஆபிரகாம் பிறக்கிறதுக்கு முன்னே நான் இருக்கிறேன் என்றால் அப்போ யாரு? இயேசு. நம்ம இன்னொரு ஒரு காரியம் நம்ம பார்க்க வேண்டும். இன்னொரு காரியம் என்னவென்றால், இயேசு ஜலத்து மேல நடக்கிறாரு.
ஜலம் என்றால் வாட்டர். அவர் தண்ணீர் மேல நடக்கிறார். எப்போ நம்ம பேதுரு படையில வந்து கொண்டிருக்கிறார், அப்பொழுது நம்ம பார்த்தோம் என்றால் ஒரு ஆவி போல ஒரு காட்சி காண்கிறார்கள் சீஷர்கள். யார் அந்த ஆவி? ஒரே பயம். யாரு பார்த்தா இயேசு கிறிஸ்து தண்ணியில நடந்து கொண்டு வருகிறார். இதுவரைக்கும் இந்த உலக சரித்திரத்திலே யாரும் பண்ண முடியாத ஒரு காரியம் என்னவென்றால் தண்ணீர் மேல நடக்குது. எந்த கடவுளும் தண்ணீர் மேல நடந்தது இதுவரைக்கும் நம்ம பார்க்கவே முடியாது. அப்போ ஏன் இயேசு ஒரு கடலின் மேல அவர் நடந்து வர்றார்? இன்னத்துக்கு அவர் வந்து ஒரு தண்ணீர் மேல நடந்து வர்றார் என்றால் ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கிறோம், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடினார் என்று வசனம் இருக்கிறது. அதை தான் இயேசுவானவர் என்ன பண்ணுகிறார் என்றால் அத ப்ரூஃப் பண்றதுக்கு, அது திரும்ப ஜனங்களுக்கு காட்டுறதுக்கு, அது திரும்ப நம்ம சீஷர்களுக்கு காட்டுறதுக்கு, பேதுருக்கு காட்டுறதுக்கு அவர் நடந்து வரார். அவருக்கு உரிமை இருக்கிறது, அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அவர் தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார் என்று திரும்பவும் இரண்டாவது டைம் ஒன்னாவது காரியம் ஆதியாகமத்தில் ஆண்டவர் ஜலத்தின் மேலே அசைவாடினார் என்று இருக்கிறது. அதே போல ஆண்டவர் பேதுருவை வந்து ஜலத்தின் மேலே நடந்து கொண்டு வந்து அவர் சந்திக்கிறார். அன்பான ஜெகோவா விட்னஸ் அவர்களே, அன்பான முஸ்லிம் அவங்களே, எல்லாம் என்னுடைய நண்பர்கள், எல்லாம் என்னுடைய கூட பிறந்தவர்கள், எல்லாம் என்னுடைய ரத்த பாசங்கள், மனம் திரும்புங்கள். இயேசு உண்மையான தேவன். இயேசு ப்ராஃபட் கிடையாது. இயேசு வந்து ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. இயேசு வந்து உனக்காக மரிச்சிருக்கிறார், உனக்காக சிலுவையை அவர் ஏற்றிருக்கிறார், உனக்காக வந்து பல பாடுகளை அவர் அனுபவித்திருக்கிறார். கெப்ரியேல் வந்து முகமது சொல்றான், இயேசு வந்து மரிக்கப்படவில்லை என்று. மரிக்கப்படவில்லை என்றால் நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியாது, நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகம் போக வேண்டும் என்றால் கண்டிப்பாக நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட வேண்டும். அதனால தான் இயேசு தேவ ஆட்டுக்குட்டியை இறங்கி நமக்காக வந்து அவர் அந்த பாடுகளை ஏற்று நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இன்னைக்கு நீயும் நானும் நீதிமான் என்றால் முகமதால நம்ம நீதிமான் கிடையாது, நம்ம மற்ற காரியங்களால நம்ம நீதிமான் கிடையாது. இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த ரத்தத்தாலே உன்னை மீட்டிருக்கிறார். கேப்ரியேல் சொல்கிறான் இயேசு வந்து ஒரு இறை தூதன் என்று. இயேசு இறை தூதன் என்ற இறை தூதன் இல்ல, இயேசு வந்து தூதனை உண்டாக்கினவர். இயேசு வந்து தூதனை உண்டாக்கினவர், இறை தூதன் கிடையாது. தூதர்களை உண்டாக்கினவர், உலகத்தை உண்டாக்கினவர், பரலோகத்தை உண்டாக்கினவர், உன்னையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறவர், உன்னையும் என்னையும் உண்டாக்கினவர். மனம் திரும்புங்கள். ஆண்டவர் உங்களை நீங்க பல காரியங்கள் செய்யலாம். இல்ல 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 இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நாங்க நம்ம ஏத்துக்க முடியாது. இதுதான் உண்மை. ஏற்றுக்கொள்ளுங்க, மனம் திரும்புங்க. ஆண்டவர் சீக்கிரம் வர போகிறார். நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போக வேண்டும். நீங்கள் நரகத்துக்கு போக கூடாது. நரகம் என்பது ரொம்ப கடினமான ஒரு காரியம். நரகத்துக்கு ஆண்டவர் உங்களை கூட்டி செல்ல ஒரு போதும் ஆண்டவர் அனுப்ப ஒரு விருப்பம் கிடையாது. ஆனால் சொந்த விருப்பத்தில் நீங்க போகிறீங்க. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேட்டுக்கொள்ளுங்க. இது உஷாரா நீங்க கவனிங்க, மனம் திரும்புங்கள். ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார். God bless you. Amen.